வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து நான் புளிச்ச மோரை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது இல்லாமல் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து அதையும் கடைஞ்சி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பேட்டராக ரெடி பண்ணிக்கிட்டேங்க. தாளிப்புக்கு இப்போ வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயம் கண்டிப்பாக மோர் குழம்புக்கு வாசனைக்கு தேவைங்க. அது இல்லாமல் கடலை மாவு சேர்க்குறோன்றதுனால கொஞ்சம் பெருங்காயம் போட்டாலும் நல்லது தாங்க. தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு பெருங்காயம் சேர்த்து அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தூவி இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற மோர் கடைசியில் உள்ளே ஊற்றுறோங்க. உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது கரண்டி விட்டு சூடு ஏற ஏற கலர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா கலர்றதை விட்டுட்டோம்னா மோர் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொதி வர வரைக்கும் நல்லா கலரிட்டு கொதி வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா பொங்கி வருங்க. அந்த பொங்கி வர்றது அடங்குற வரைக்கும் நம்ம கலரிட்டு இதை வந்து 10 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வேக விடணுங்க. ஏன்னா இது கடலை மாவு உள்ளே வெந்து வரணுன்றதுனால கொதிக்க விடணும் நல்லா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பதம் பார்த்துட்டு 10 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் சூடாக ரோட்டியோட சாதத்தோடையும் சாப்பிட்லாம். ஏங்க சூடாக குடிக்கலாம். நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நைஸாக கொத்தமல்லி தூவி குடிக்கும்போது நல்லா ருசியாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, கொண்டைக்கடலை, வெண்டைக்காய், முருங்கான்னு போட்டு பலவிதமாக செய்கிறாங்க. ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டுட்டு நீங்கள் கொத்தமல்லி தூவிட்டு ரோட்டியோடையும் சாதத்தோடையும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.